போடு போடு. ஐயோ ஐயோ. கன்னியாகுமரி வந்தா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துருங்க. செம சூப்பரா இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். நீங்க மட்டும் தனியா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஹிடன் ஸ்பாட் இது. அங்க வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்களா, நாங்க மட்டும்தான் இருக்கோம். நான் யாருமே, எனக்கு ஒரே ஒரு கார் மட்டும்தான் இருக்கு. இங்க பாருங்க, பாத்தீங்களா, உங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே கிடையாது. நான் மட்டும்தான் இருக்கேன். இங்க பாருங்க, கடல் பாருங்க. பாத்தீங்களா, வராத என்கிட்ட. சூப்பரா இருக்குங்க. அங்க வாங்க. நாங்க வந்து இப்ப திருப்பரப்பு போறோம். சோ இந்த பீச் ரோடு வழியா அப்படியே டிராவல் பண்ணிட்டு நாங்க இப்ப திருப்பரப்பு போய் அங்க போய் ரீச் ஆயிட்டு அங்க வீடியோ எடுத்து போடுறோம். சூப்பரா இருக்கும். அது ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ். அது எங்க இருக்கு, அது எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறோம். இது பாத்தீங்களா, நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். ஜாலியா இருக்கு. இந்த பியூட்டிஃபுல்லான பீச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மன்னாக்குடி டு சொத்தவளை பீச் ரோடு போடுங்க. சூப்பரா இருக்கும். அங்க இருந்து இது வரைக்கும் வர வந்து அந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, ரோடு தான் சூப்பரா இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு. சோ நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இந்த ஒரு சூப்பரான பீச்சை அப்போடி ஷூட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் தான் எங்க அப்பா கூட வந்தேன். அவங்க ரெண்டு பேருமே வேற கார்ல, பெரியப்பா கார்ல போயிட்டாங்க. அவங்க வேற ரூட்ல திருப்பர போறாங்க, நாங்க இந்த ரூட்ல திருப்பர போறோம். ஸோ நாங்க தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே போறோம். அவங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க. திருப்பரப்பு போற ரோட்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா வயல், அப்படியே இந்த சைடு பார்த்தா குளம், அது சுத்தி தென்னை மரம் பிளஸ் மழை. இங்க அப்படியே மழை துளியோட இந்த ரோட் இருக்கு. எப்படிமா இருக்கு? பெஸ்ட் ட்ரிப்னு சொல்லலாம். இதுதான் கிளைமேட். மே மாசமா? ஓ இது மே ஆயிட்டா? என்ன நான் தான் ஏப்ரல்ல இருக்கேனா? அப்டேட் ஆகுங்கம்மா நீங்க. ஓகே, இங்க பாத்தீங்களா, ஏய் சக்கமல தொங்குது பாருங்க, பாரு அங்க பின்னாடி. பாத்துட்டே நீங்க அப்பா நீங்க வாங்கி தர மாட்டீங்களா? நாங்க போற ரூட்ல மழை வருது, சூப்பரா மழை பெய்யுது. வேற எங்கேயும் மழை பெய்யல. திருப்பரப்புல வந்து ரொம்ப மழை பெய்யுது. ஒரு வெள்ளப்பெருக்கா இருக்கிறதுனால எங்களை வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க இப்ப வந்து எங்க போறோம், அது என்ன ஏதோ ஒரு பீச் வராங்க, ஏதோ ஒரு புது இடத்துக்கு போறோம். அங்க தண்ணி நல்லா சூப்பரா இருக்காமா. அங்க போய் அது எப்படி இருக்கு பாப்போம். அத நான் போட்டோ இல்ல வீடியோவே எடுத்துட்டேன். சந்தன மரத்தை கடத்துறாங்க. எந்த வீட்டை பார்த்தாலும் இந்த பலாப்பழம் மரமா இருக்கு. அது ஒரு பழம் ரெண்டு பழம் இல்ல, ஒரே இதுல 40 கொலை தொங்குது. என்ன பண்றது? 40 பழம் தொங்குது. டென்ஸ் ஃபாரஸ்ட். இதோ இது என்ன, இது ரப்பர் மரம் தானே? டென்ஸ் ஃபாரஸ்ட், டென்ஸ் அடர்ந்த காடு. நம்ம வழி எல்லாம் சூப்பரா இருக்கு. ரோடு தான் இன்னைக்கு வந்து எங்க போனாலும் சரி ரோடு ட்ரிப் மட்டும் சூப்பரா சூப்பர். நல்ல காத்தோட. மணி வந்து 2:45. ஆனா வந்து ஈவினிங் மாதிரி இருக்கு எங்களுக்கு. நாங்க வந்து இப்ப அடர்ந்த காட்டுல இருக்கோம். எனக்கு கண்டினியூஸா ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது என்னது, செடியா பூச்சியா பறவையா என்னதுன்னே தெரியல. ஆனா இங்க வந்து என்ன சவுண்ட் கேக்குது பாருங்க. சவுண்ட் கேக்குதா? ஒரு மர்மமோ வித்தியாசமா. அது இது ஏதோ ஒரு சிங்கிள் ரோடு. யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க, போகவும் மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. போவோம். எப்படி இருக்கு பாரு. இது இப்படி ஒரு டிராவல் தான் இம்பார்ட்டன்ட். அது நமக்கு மே மாசம் இப்படி ஒரு கிளைமேட், இப்படி ஒரு டிராவல் மே மாசம் இப்படிலாம் கிடைக்குமா? இன்னைக்கு உண்மையாலுமே வாட்டர் ஃபால் கிடைச்சதோ இல்லையோ, சூப்பரான ரோட் ட்ரிப் கிடைச்சது. இங்க பாருங்க எங்க ரோடு ட்ரிப் எப்படி இருக்குன்னு. இந்த ரோட்ல நாங்க மட்டும் தான் இருக்கிறோம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய காடு பாத்தீங்களா. இதுல நாங்க மட்டும் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு புதுசான ஒரு வாட்டர் ஃபால் போயிட்டு இருக்கோம். அதுல இந்த மழை வந்து சூப்பரா இருக்குது. 3 மணிக்கும் அப்படியே வந்து வெயில் எதுவுமே இல்லாம சூப்பரா மேகமூட்டமா சூப்பரான ரோட். பெஸ்ட்.
இல்லையா? நாங்க ஹிடன் ஸ்பாட்டுக்கு போறோம்னு சொன்னோம்ல, இதுதான் அந்த ஹிடன் ஸ்பாட். பாருங்க அந்த பையனுக்கு வந்து 2 நாள்ல கல்யாணம். அந்த பையனா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, இடம் சூப்பரா இருக்கு. தண்ணி எப்படி இருக்கு? தண்ணி சூப்பரா இருக்கு. தண்ணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சிச்சிட்டு நான் இப்ப பாரு மீண்டும் vlog-க்குள்ள வந்துட்டேன். எங்க அப்பா என்ன விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. ஐயோ எங்க அக்காவும் போயிட்டா. அப்படியே அக்கா உங்க கூட தான் வந்தா. எல்லாம் இங்க கடந்து குளிச்சு கிடக்குதுங்க. அதனால நான் வந்து மறுபடியும் vlog-க்குள்ள வந்தேன். எப்படி இருக்கு? தண்ணி வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல. நீச்சல் அடிக்க எனக்கு தெரியலையா? அதனால நீச்சல் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். அங்க போ. அதே பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். எங்க? போட்டுட்டு இருக்கு. வாங்க வாங்க. ஆமா, போம்பை இட்டு வருவோம் தேங்காய. நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. தண்ணி வர ஃபோர்ஸுக்கு நான் அப்படியே அங்க இழுத்துட்டு போயிருக்கேன். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கேன். யாராவது இங்க வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பிளேஸ். சோ எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சுத்தி சுத்தி எடுத்தாலும் செமையா இருக்கும். சூப்பரா இருக்கு. தண்ணி நல்லா சிலுசிலுன்னு குடுக்குறோம். ஏய் ஒரே சொல்றேன். நாங்க வந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்தோம். இந்த இடம் பேரு உலக்கை அருவி. ஓகேவா? இது வந்து நாகர்கோயில், இந்த கன்னியாகுமரி அவங்க எல்லாம் இருக்கிறவங்க வந்து மேப்ல வந்து உலக்கை அருவின்னு போட்டீங்கன்னா வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஜாலியா இருக்கும். தண்ணி வந்து அப்படியே கிளியரா இருக்கு. கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அப்புறம் நல்லா ஸ்வீட்டா இருக்கு. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா ஒரு சக்கா பழ மரம். அப்படியே என் கூட வாங்க. நான் உங்களுக்கு சூப்பரான இடத்துக்கு காமிக்கிறேன். அங்க பாருங்க, அதோ சக்கா பழ மரம் சூப்பரா இருக்குல்ல. எங்க அக்காக்கும் எங்க அம்மாக்கும் சக்கா பழம்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால உங்க ஃபேமிலியோட வாங்க, வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அங்க இருந்து தான் வருது. சும்மா அம்மாடி, தண்ணிய வந்து குப்பையாக்காதீங்க. மரம் நல்லா வளருங்க. அப்பதான் மழை வரும். மழை வந்தா தான் நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்பதான் நம்மளுக்கும் நல்லா இருக்கும். மழைய பாதுகாத்துக்குங்க. மரத்தை வெட்டாதீங்க. இதெல்லாம் காப்பாத்துங்க. பாய் பாய். வர அடுத்த டைம் ஊருக்கு வரும்போது இங்கதான் வருவேன். நடந்து முட்டி போட்டு போ. வர்றதுக்கு ஈஸியா இருக்கு. போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாய். நான் போற போறேன். அம்மா கத்துறாங்க. ஏய் ஐயோ இங்க பாரு. ஐடி படம். ஆமா அப்படிதான் இருந்துச்சு. கேமரா ஆன் பண்ணா எல்லாம் இருந்துச்சு. இங்க பாருங்க. அதுக்குள்ளேயும் பிரிச்சு மேய்ச்சிட்டான். இது வந்து காட்டு தேன்மா. இது காட்டு தேன் இல்ல, இது வந்து காட்டு மஞ்சள். நாங்க வந்து மக்கள் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. டப்பா எவ்வளவு? அது 250மா. அது 250 ரூபாய் காட்டு. ஹாய் கேபிஎஸ் ஃபேமிலி. நாங்க இப்ப தண்ணியில ஜாலியா குளிச்சு முடிச்சிட்டோம். அதனால ஆனா என்ன சித்தப்பா வந்து ரீல்ஸ் எடுக்கவான்னு கூப்பிடுறாங்க. நான் தான் வர மாட்டேங்கிறேன். ஆக்சுவலா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப பிஸி. இவங்கெல்லாம் எங்கேயுமே வரமாட்டாங்க. ஒன்லி விளையாட்டு 24 hours விளையாட்டு தான். நைட்டு 2 மணி 3 மணிக்கு தூங்குறாங்க இவங்கலாம். நாங்க வந்து 12 மணிக்கு தூங்கிடுறோம். ஒரு 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் ஆகும். ஒரு நாள் இந்த லீவ் டைம்ல தான் அப்புறம் திரும்பி நான் 9th வரை போறேன். படிக்கணும். படிச்சு தள்ளணும். டியூஷன் இருக்கு.
நீங்க என்னப்பா நீங்க அடுத்த காலேஜ் ஜாலியா தினமும் ஊர் சுத்திட்டு வருவீங்க. காலேஜ்ல ஊர் சுத்த போறாங்க, காலேஜ் படிக்க போறாங்க. காலேஜ்ல போற வழிக்கு அது ஊர் சுத்துறது தானே, ஊரை சுத்தி தானே போறீங்க காலேஜ். நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, நான் படிக்கிறேன். நீ இவ படிப்பா. அதே மாதிரி எங்களோட vlogsையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை. தமிழ் பாடுறதையும் எடுப்பீங்களா? மீண்டும் சந்திப்போம். இப்போது போய் வருகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். காட்டு தேன். காட்டுல வந்து இவ்வளோ பெருசா ஒரு இது இருக்குமாமா, அதுல இருந்து அறுத்து தேன் எடுப்பாங்களாமா. டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருக்கும். வேணாமா? சூப்பரா இருக்கு. பாய் பாய்.